அதாவது இன்னைக்கு அற்புதமான நாள் சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளையாருக்கு பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வரக்கூடியது அந்த சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சங்கடஹர சதுர்த்தி விசேஷகரமான சதுர்த்தி. அதாவது மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடியது. விநாயகர், லக்ஷ்மி விநாயகர், அதாவது லக்ஷ்மி கணபதி, வித்யா கணபதி, சக்தி கணபதி, செல்வ கணபதி போன்ற பல்வேறு நாமங்களில் பிள்ளையாரை நம்ம பார்த்துருப்போம். பிள்ளையார் கோயில்களில் எங்கே இருப்பார்? கோயிலில் நுழைஞ்ச உடனே முன்பகுதியிலையும் கன்னி மூலை, அதாவது கன்னி மூலையில் இருக்கக்கூடிய விநாயகராக இருப்பார். இன்றைக்கி கூட நம்ம வாஸ்து ரீதியாக பார்த்துட்டோம்னா பிள்ளையாரை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம், தெருமுக்கு இருந்தது, வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையாரை வச்சு டெய்லி பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையார் எல்லா விக்னங்களையும் போக்குவர். வீட்டில் ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் ஒழிஞ்சு வச்சுட்டா போதும், எல்லா கஷ்டங்களையும் போக்குவர். நம்ம ஏதாவது ஒரு பொருளை கூட தொலைச்சி விட்டோம், இப்போ பிள்ளையாரை வேண்டிக்கிறேன், பிள்ளையாருக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், நிச்சயம் அந்த காரியம் நடக்கும்.